Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டேட்டா பேஸ் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டாக. இப்போது அது உள்ளே வந்து டேபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து யூசர்ஸு பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டேபிள் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து அது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டு தான், அதுக்குள்ளே நம்ம எத்தனை டேபிள்னா போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் இப்போது இந்த ஒரு டேட்டா பேஸில் இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, யூசருக்குன்னு ஒரு டேபிள் இருக்குது, போஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது, கமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது, கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா பேஸ் உள்ளே வந்து எத்தனை டேபிள்னால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸை உருவாக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு டேபிள் உருவாக்கலாம், அண்ட் எப்படி வந்து இந்த PHP My Admin இருந்து நம்ம ஒரு டேட்டா உள்ளே வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நார்மலாக ஹோம் பேஜ் இந்த PHP My Admin இருக்குல்ல, இந்த ஐகான் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுமா, டேட்டா பேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நிறையா இருக்குது கரெக்டாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு டேட்டா பேஸ் நேம் டைப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஆப் இல்லைனா ஃபஸ்ட்டு டிபின்னு அடிக்கிறேன். டிபினா டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம். இல்லை இது வந்து ஃபுல் ஃபார்மு, இது ஷார்ட்டில் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிபி அப்படின்னு அடிக்கிறேன். ஓகேவா? அப்படின்னு அடிச்சுட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்த அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து டேட்டா பேஸ் வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது நான் மறுபடியும் இங்கே போய் பார்க்குறேன் பாருங்கள். டேட்டா பேஸ் போய் பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது, பட் பிளாங்காக இருக்குது. இது உள்ள வந்து எதுவுமே இல்லை. என்ன காட்டுது பாருங்கள், நோ டேபிள்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி இதில் வந்து தெளிவாக காட்டுது. பிகாஸ் இது இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கனால இதில் வந்து எந்த ஒரு டேபிளுமே இல்லை. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே வந்து ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், யூசர்ஸு, கமெண்ட்ஸு, கேட்டகிரிஸு, போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி வேணால் ஒரு டேபிளை உருவாக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசர்ஸ் அப்படிங்கிறது இந்த டேபிளோட நேம். ஓகேவா? அந்த ஒரு டேபிளுக்கும் ஒரு நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டேபிளுக்கு நான் வந்து யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் காலம்ஸில் நான் 3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் ரோ காலம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பேசிக்கான விஷயம் தானே. ஸோ நம்பர் ஆஃப் காலம் நான் 3 கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு 3 போதும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அதிகமான காலம்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சிம்பிள் தான். இது 3 அப்படின்னு கொடுத்துட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்க அப்படின்னா லோடிங் அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். இதில் 3 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து 3 காலம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் கரெக்டாக. அந்த 3 காலமோட நேமு, அந்த 3 காலம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு காலம் வந்து என்ன அடிக்கிறேன் அப்படின்னா ஐடி அப்படின்னு அடிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐடி. ஓகேவா? 2வது காலம் வந்து என்ன அப்படி அடிக்கலாம் அப்படின்னா நேம் அப்படின்னு அடிக்கலாம். ஓகேவா? நேம் அடிக்கலாம். 3வது காலம் வந்து இல்லை யூசர் நேம்னு அடிக்கலாமா, யூசர் நேம்னு அடிக்கிறேன். 3வது காலம் வந்து நான் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு அப்படின்னு அடித்தாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 காலமோட நேம்ஸை கொடுத்துருக்கோம். அடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டைப் கேட்குது, இன்டீஜரா இல்லை ஸ்ட்ரிங்கா அப்படின்னு கேட்கும். இப்போ இதிலே வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது, பட் இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த 4 மட்டும்தான். ஓகேவா? இந்த 4 மட்டும்தான். அதனால தான் டாப்பில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஐடி அப்படிங்கிறது வந்து இன்டீஜர் தான். ஓகேவா? ஸோ ஐடிங்கிறது இன்டீஜர். நெக்ஸ்ட் யூசர் நேம் அப்படிங்கிறது வார்கார் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டும் நான் இப்படியே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லென்த் கேட்குது. அதாவது இந்த ஐடியோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. லென்த் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் லென்த். இப்போ வந்து நான் வந்து 1 2 3 அப்படின்னு இருக்குது அப்படின்னா 3 அப்படிங்கிறது லென்த்து. கரெக்டாக? 1 2 3 அப்படின்னா 1 2 3. ஸோ 3 லென்த்து. இதே நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா இப்போது இதோட லென்த் வந்து 6. கரெக்டாக? இந்த மாதிரி லென்த்து கேட்குது. நான் லென்த் வந்து 11 கொடுக்குறேன். பிகாஸ் வந்து 11லேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் தாண்டி போயிடும். கரெக்டாக? 1 crore மேலே போயிடும். ஸோ அத்தனை யூசர்ஸ் நமக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து யூசர் நேமோட லென்த்து கேட்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 32 கொடுத்துக்கலாம்.
அதே மாதிரி பாஸ்வேர்டு லென்த்து 32 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அவசியமே இல்லை. இதெல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். மோஸ்ட்டாக இந்த ஐடியில் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஏஐ அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஏஐயை நம்ம கிளிக் பண்ணுவோம், கோ கொடுத்துருவோம். இந்த இடத்துலையும் ப்ரைமரி அப்படின்னு கிளிக் பண்ணிடுவோம். இது ஏன் அப்படிங்கிறதுக்கு இது ஃபுல் ஃபார்ம் ஏஐ அப்படின்னா என்னென்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட். இப்போ உங்களுக்கு ஏன் அப்படி டிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியாது. நான் இதை சேவ் பண்ணிட்டு நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போது சேவ் பண்ணுங்கள், சேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, சேவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கமாண்ட் ரன் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வந்திருக்கு. பட் நான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற போய் பார்த்தேன் அப்படின்னா யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்து இப்போ உருவாகிடுச்சு. கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது உள்ள வந்து இப்போ 3 காலம் இருக்குது. ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஓகேவா? 3 இருக்குது. இதில் வந்து எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். மேலே வந்து இன்சர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இந்த மாதிரி வந்து ரெண்டு பாக்ஸ் வந்துருக்கு. ஒன்று வந்து இக்னோர் அப்படின்னு சொல்லி டிக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு முக்கியம் இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஐடி அடிக்கணும். ஓகேவா? ஐடியில் நீங்கள் ஒன்றுமே கொடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. யூசர் நேமில் ஏதாச்சும் ஒரு நேம் அடிங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அஸ்வின் அப்படின்னு அடிக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு அடிக்கிறேன். கோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1 ரோ இன்சர்ட்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி ஆன அப்புறம் நீங்கள் இங்கே போயிட்டு வந்து மறுபடியும் கோ கிளிக் பண்ணக்கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா 2வது வாட்டி தான் இன்சர்ட் ஆகும். 1 டைம் இன்சர்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரௌஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. கரெக்டாக? இப்போது நான் போயிட்டு இன்னொரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். இதில் வந்து மறுபடியும் வந்து வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். சிவா அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுனே கொடுக்குறேன். கோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன். இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். நீங்கள் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு அது இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஐடியோ இல்லை நம்பரோ ரோல் நம்பரோ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் காலமுக்கு வந்து நீங்கள் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்பர் 1 2 3ன்னு சொல்லி அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இதில் எடிட் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் எடிட் பண்ணலாம். இப்படி தான் எடிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இது மேலே மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படியே நீங்கள் எடிட் பண்ணி இப்போ சிவா 1 அப்படின்னு மாற்றிட்டு இப்போ நான் வெளில எங்கேயா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 ரோ அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு பாருங்க. பேர் மாறிடுச்சு. மறுபடியும் கிளிக் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணி என்ட்ரு கூட கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணலாம். டெலிட் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே டெலிட் ஆயிரும். இல்லை நீங்கள் காப்பி பண்ணி ஏதாச்சும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து PHP My Admin வழியாக எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டேட்டா பேஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸை நம்ம உருவாக்கணும். உருவாக்கிட்டு அது உள்ளே வந்து நம்ம ஒரு டேபிளை உருவாக்கணும். கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் வந்து கேட்டகரிஸுக்கு, போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி டேபிள்ஸ் உருவாக்குவோம். இப்போதைக்கு யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளை உருவாக்கியிருக்கோம். இது உள்ள எப்படி வந்து காலம்ஸ் அண்டு எப்படி இதை பண்ணலாம், இது உள்ள வந்து எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் யார் வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த வீடியோலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டாவையும் போயிட்டு இப்படி PHP My Adminல போய் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறது கிடையாது. அப்படி பண்ணாமல் நம்ம வந்து PHP வழியாக நம்ம கோடு வழியாக எப்படி வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் அடுத்த வீடியோலேருந்து நம்ம பண்ண போகிறோம்.